the joy of the Lord is our strength. You know, there is a joy that the Lord has given us, that always, even though situations and circumstances around might be difficult, but there'll be a joy in us. There'll be a joy that the Lord is with us. So that is the joy of the Lord, you know. ஆஹ் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம். தேவனுடைய தேவனுடைய சந்தோஷம் நமக்கு பலத்தை கொடுக்கறதாக இருக்குது. என்ன மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சந்தோஷம் நமக்கு பலத்தை கொடுக்கறதாக இருக்கிறது. And the Lord wants to draw us into the future. தேவன் நம்மை எதிர்காலத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்ல விரும்புகிறார். The Lord is a Lord of our past, present, but more of the future. தேவன் நம்மளுடைய கடந்த கால தேவனாக இருக்கிறார், நிகழ்கால தேவனாக இருக்கிறார், மிகவுமாக எதிர்கால தேவனாக இருக்கிறார். For anyone who gives their life, surrenders their life to the Lord, one thing they can be assured is they'll be drawn into the future. தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் அவர்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கலாம், அவர்கள் எதிர்காலத்துக்குள் எடுத்துக்கொண்டு செல்லப்படுவார்கள். How do you think the Lord draws us into the future? எப்படி தேவன் நம்மை எதிர்காலத்துக்குள் எடுத்துக்கொண்டு செல்வார்? He draws us into the future through his promises. அவருடைய வாக்குத்தத்தங்களின் மூலமாக நம்மை எதிர்காலத்துக்கு கொண்டு செல்வார். The word of the Lord is the Bible is full of promises. இந்த வேதம் வாக்குத்தத்தங்கள் நிரம்பினதாக இருக்கிறது. Sometimes when we meditate on the Lord's word, we think that what is it for me now? சில நேரங்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நாம் நினைப்போம், இதில் எனக்கு என்ன இருக்கிறது இப்பொழுது என்று. Or sometimes whenever we need something now is when we want to meditate on the Lord's word. இல்லை, சில நேரங்களில் நமக்கு ஏதாவது தேவை என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். But the Lord gives promises. ஆனால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவராக Because he wants to draw us into the future. ஏனெனில் அவர் நம்மை எதிர்காலத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்ல விரும்புகிறார். He wants us to now be expectant and anticipate what the Lord wants to do in our life. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்று நாம் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Because God's desire for us is much greater than our desire for ourselves. ஏனெனில் தேவனுடைய வாஞ்சை, நம்மேல் இருக்கிற தேவனுடைய வாஞ்சை நமக்கு நம்மேல் இருக்கிற வாஞ்சையை காட்டிலும் மிகவும் பெரியது. His plans for me is much greater than my plan for myself. என்னுடைய வாழ்க்கையில் எனக்காக நான் வைத்திருக்கிற திட்டத்தை காட்டிலும் தேவன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் மிகவும் பெரியது. We all plan to a certain extent for our future. நாம் எல்லோரும் ஒரு அளவுக்கு நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் திட்டமிடுவோம். Today is the last Sunday of the year. இன்றைக்கு இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. And whenever the new year comes, you will have surely planned at least one thing. எப்பொழுதுமே புது வருடம் வரும்பொழுது நிச்சயமாக நாம் ஒரு காரியத்தையாவது நாம் திட்டமிட்டிருப்போம். This I ask every year. I'll ask this year. Do you know which is the most popular plan that you put for the next year, or the resolution that you make? நான் ஒவ்வொரு வருஷமும் இதை கேட்பேன். இந்த வருஷமும் நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா மிகவும் ஒரு புகழ் வாய்ந்த ஒரு முடிவு நீங்க எடுக்கிறது வர்ற வருடத்துக்காக எடுக்கிறது என்ன? What do you think is the most popular decision that they did a census and found what is the most popular decision that, or a resolution that a person makes in UK? அவர்கள் யூகே தேசத்துல அவர்கள் இந்த ஒரு மதிப்பீடு பண்ணி பார்த்திருக்கிறாங்க, எது மிகவும் புகழ் வாய்ந்ததாக இருக்கிறது எடுக்கிற முடிவு புது வருஷத்துக்கு. What do you think? Lose weight. You are right. You know, the most popular decision that everyone is taking is to lose weight. You know, that is a resolution. This year I have to lose weight. எல்லாருமே ஒவ்வொரு வருஷமா அவங்க எடுக்கிற மிகவும் நல்லா தெரிஞ்ச ஒரு தீர்மானம் என்னவென்றால் நான் வெயிட் குறையணும். You know, now I'm not supporting that decision and all. Now you always you lose weight or you don't lose weight, okay? நான் இப்ப அத நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கல, நீங்க வேணும்னா லூஸ் வெயிட் பண்ணுங்க இல்ல. But we all make plans for the new year. ஆனால் நாம் எல்லோருமே புதிய வருஷத்துக்கு ஒரு திட்டங்களை போடுகிறோம். And we make resolutions for the new year. புதிய வருடங்களுக்காக ஒரு திட்டங்களை போடுகிறோம். And in a way we get ready for that. அதற்காக நாம் எப்படி ஆயத்தமாகிறோம்? We set all the things, you know, we set all the date, we put a menu, everything, what I am going to do, how I am going to do things, everything. You set everything and there is a readiness within you to get ahead for the plan that you want to achieve. நாம போட்ட அந்த திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நான் எப்படி இந்த மாதிரி மெனுவை போடணும், இந்த மாதிரியாக இருக்கணும், இந்த மாதிரியாக செய்யணும் எல்லாம் நாம் அப்படியே ஆயத்தமாகிறோம். But my plan that the Lord has for me is much greater and he wants us to get ready for this plan. ஆனால் தேவன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் மிகவும் பெரிதானது. அவர் அந்த திட்டத்திற்காக நம்மை ஆயத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to bring us outside from our own small plans into his very great plan.
நாம நமக்காக வைத்திருக்கிற அந்த சின்ன திட்டத்திலிருந்து அவர் வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டத்துக்குள் நாம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். Because he says in Isaiah chapter 55 and verse 8 and 9, ஏசாயா 55:8-9 அவர் சொல்லுகிறார். Isaiah chapter 55 verse 8 and 9, he says, "For my thoughts are not your thoughts, nor are my ways your ways, my ways, says the Lord." என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். So he says first that for my thoughts are not your thoughts. முதலாவது அவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. So he has a thought and I have a thought. அவர் ஒரு நினைவுகள் வைத்திருக்கிறார், எனக்கும் ஒரு நினைவு இருக்கிறது. So he is saying for my thoughts are not your thoughts. அவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. And then he says, nor are your ways my ways. மீண்டும் அவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது. We can read verse 9. For as the heaven are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. So you can see here that he is saying that my ways are much higher than your ways and my thoughts are much higher than your thoughts. So the Lord wants to draw each one of us from our own thoughts and from our own ways into his thoughts and his ways. இங்கே அவர் சொல்லுகிறார், அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் நம்முடைய வழிகளையும் நம்மளுடைய நினைவுகளை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது என்று, அதனால் அவர் அவருடைய வழிகளில் அவருடைய நினைவுகளில் நாம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். So the Lord wants to give his word through the Holy Spirit. He wants to touch each and every one. He gives us promises. He through every situation and circumstance he wants to interact with us, so that he wants to pull us from our little ways to his higher ways and thoughts. தேவன் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு வழிகளிலும் அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்பொழுது அவர் நம்மளுடைய திட்டங்களில் இருந்து அவருடைய திட்டத்திற்கு நம்மை இழுக்க முடியும் என்று. So he wants us to get ready for his higher ways and his higher thoughts. அவருடைய அந்த உயர்ந்த எண்ணங்களுக்காகவும் உயர்ந்த வழிகளுக்காகவும் நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். See, how much ever great ways the Lord has kept for us, unless we have a sense of readiness in us, it is very difficult for us to acknowledge and to even understand Lord's ways and plans. எவ்வளவுதான் பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய வழிகளை தேவன் நமக்காக வைத்திருந்தாலும், நாம் அதை புரிந்து கொள்ளாமல், நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம் என்றால் அதில் போவது மிகவும் கடினம். So getting ready for Lord's ways and thoughts is very important in our lives. நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வழிகளுக்கும் தேவனுடைய நினைவுகளுக்கும் ஆயத்தமாகுவது மிகவும் முக்கியமானது. The Israelites, you can see in the Bible, one of the very common theme, the Lord's own people were the Israelites. You know, I'm not saying about this nation Israelites now, but the God through Abraham, Moses, and you can see that there was a group of people who the Lord guided, and they were bondage in Egypt. நாம் பார்க்கலாம், வேதத்துல தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர் ஆபிரகாமின் மூலமாகவும் மோசேயின் மூலமாகவும் அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். அவர்கள் எகிப்து தேசத்துல கட்டுக்களில் இருந்தார்கள். So the Israelites were in bondage in Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். So Egypt represents the old way of life, the old thoughts, the old plans, the old pattern of life was represented by Egypt. எகிப்து தேசம் எதை குறிக்கிறது என்றால் பழைய வழிகளையும் பழைய திட்டங்களையும் பழைய வாழ்க்கையையும் அது குறிக்கிறது. Our old sinful ways represents Egypt. நம்மளுடைய பழைய பாவ வழிகளை எகிப்து தேசம் குறிக்கிறது. But now the Lord wanted to draw the Israelites out from Egypt, and he wanted to bring them out, and how he made them look unto the Lord is by saying that I'm going to now take you to the promised land. இப்பொழுது தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அவர் எப்படி அவர்களை கொண்டு வர விரும்புகிறார் என்றால், அவர் சொல்லுகிறார், நான் உங்களை இப்பொழுது நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்ல போகிறேன். And he is giving all the explanation about the promised land. He is saying that this land is a land that is filled with milk and honey. You can go there. This is the land that's for you exclusively. You don't need to do much to earn it, because you are going to get it as an inheritance from the Lord.
இப்பொழுது அவர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை குறித்து அவர் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கிறது. அந்த தேசம் மிகவும் செழிப்புள்ள தேசமாக இருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் சம்பாதிக்க தேவையில்லை, ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. In Genesis chapter 17, this was a promise that was given to the forefather Abraham about this land. ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல இதுதான் அப்ரஹாமின் மூலமாக நம்மளுடைய பிதாக்களுக்கு முற்பிதாக்களுக்கு கொடுத்த years even before the Israelites were in bondage. Here the Lord spoke to Abraham and said, and I will establish my covenant, Genesis chapter 17 verse 7 and 8, and I will establish my covenant between me and you and your descendants after you in their generations for an everlasting covenant to be God to you and your descendants after you. That's verse 7. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். And in verse 8, and I give to you and your descendants after you the land in which you are a stranger, all the land of Canaan as an everlasting possession, and I will be their God. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். So you can see here that Abraham was temporarily, he was in that land of Canaan. இங்கே நான் பார்க்கலாம், அப்ரஹாம் தற்காலிகமாக அந்த கானான் தேசத்துல இருக்கிறார். He was a stranger in that land. அந்த தேசத்துல அவர் ஒரு பரதேசியாக இருக்கிறார். He is saying to Abraham, and he is giving this promise and saying to you and your descendants, I am going to give this land of Canaan where you are a stranger now as an inheritance. இப்பொழுது அப்ரஹாமிடம் அவர் சொல்லுகிறார், நீ உனக்கும் உன் சந்ததிக்கும் நீ இப்பொழுது பரதேசியாக இருக்கிற இந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிறேன் என்று. At least our Abraham, through obedience, through faith, he submitted to the Lord. இந்த இடத்துல அப்ரஹாம் விசுவாசத்தின் மூலமாக கீழ்ப்படிதலின் மூலமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். He left everything that was there and followed the Lord to the land which the Lord was showing him. அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவன் காட்டின அந்த தேசத்திற்கு அவர் பின்பற்றி வந்தார். But for all that he did, அதையெல்லாம் அவர் செய்து, this Israelites were the one who are going to get that land as an inheritance. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அந்த தேசத்தை சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள போகிறார்கள். Abraham did all the hard work. அப்ரஹாம் எல்லா கஷ்டமான வேலையும் செய்தார். He was the one who was obedient. அவர்தான் கீழ்ப்படிந்திருந்தார். He was the father of faith. அவர்தான் விசுவாசத்தின் தந்தையாக இருந்தார். So that the Israelites could get the promised land as an inheritance. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரமாக அந்த தேசத்தை பெற்றுக்கொள்வார்கள். So now the Lord is saying to the Israelites, and he is saying that now I am going to take you to the promised land, and I'm going to give that land as an inheritance. They are in bondage in Egypt, and the Lord is saying to them. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், உங்களை நான் வாக்குத்தத்தம் பண்ணினப்பட்ட தேசத்துக்கு நான் எடுத்து கொண்டு செல்ல போகிறேன் என்று. An inheritance is something actually that you receive for free. அந்த சுதந்திரம் என்பது அதை நாம் இலவசமாக பெற்றுக்கொள்வது. You don't have to earn that at all. You don't have to work for that. அதை நாம் சம்பாதிக்க தேவையில்லை, அதற்காக நாம் வேலை செய்ய தேவையில்லை. How many of you will or have already received your family or grandfather's inheritance? Don't lift, okay? I'll be tempted to ask you then, to come and put the money here. எத்தனை பேர் உங்களுடைய அப்பாவுடைய இல்ல உங்களுடைய தாத்தாவுடைய சொத்துக்களை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்திருக்கிறீர்கள்? So you can see that everyone, you didn't have to work for it. So an inheritance is something that you don't work for it. You don't have to earn it, but it is something that you receive for free. அந்த சுதந்திரம் என்பது முற்பிதாக்களின் சொத்து என்பது அதற்காக நீங்கள் சம்பாதிக்க தேவையில்லை, அதற்காக வேலை செய்ய தேவையில்லை, அது நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்வது. Someone else has already paid for it. இன்னொருத்தங்க அதுக்காக விலையை கொடுத்து விட்டார்கள். Someone else has already earned it and did all the hard work, and you are getting it for free. இன்னொருத்தங்க அதுக்காக அதை சம்பாதிச்சு விட்டார்கள், அதனால அதுக்காக வேண்டிய எல்லா கஷ்டமான வேலையும் செய்து விட்டார்கள். இன்றைக்கு உங்களுக்கு அது இலவசமாக கிடைக்கிறது. The only thing that you have to do to actually receive that inheritance is, ஒரே ஒரு காரியம் நீங்கள் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், there are some qualifications. You have to qualify for that inheritance. அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு மதிப்பு
ஒரு தகுதி தகுதி வேணும், ஒரு வேண்டும், தகுதி தகுதி வேணும். வேண்டும். You know that you need to have a qualification. So what is a qualification? As long as you are the son and daughter, or granddaughter or grandson of such and such a person, and you are staying that or whatever it is, you get that inheritance. அந்த தகுதி என்ன? நீங்க வந்து மகனாவோ மகளாவோ இல்லை பேரனாகவோ பேத்தியாகவோ இருக்கும் பொழுது அவங்களோட இருக்கும் பொழுது நீங்கள் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். So here you can see that this inheritance that the Israelites were going to receive, the promised land, they didn't do anything. The Lord was just calling them out of bondage and saying, I'm going to take you to that promised land, your inheritance. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த சுதந்திரம், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. ஆனால் தேவன் அவர்களை அழைத்து அந்த எகிப்து தேசத்திலிருந்து உங்களை நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்ல போகிறேன் என்று சொல்கிறார். So now they are being called out of Egypt and they had to pass through this wilderness journey for 40 years. இப்பொழுது அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் வனாந்தர அந்த பயணத்தில் 40 வருஷம் கடந்து செல்ல They had to வேண்டும். pass through that wilderness journey to now qualify for the promised land, for their inheritance. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அவர்களுடைய அந்த சுதந்திரத்திற்கு தகுதியாவதற்கு அவர்கள் அந்த 40 வருடம் வனாந்தர பயணத்தில் கடந்து செல்ல That வேண்டும். promised land could have been passed down by days and years easily. By 1.5 years, 1.5 years, they could have entered the promised land. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு 1.5 வருஷத்துக்குள்ளேயே அவர்கள் கடந்து But they சென்றிருக்கலாம். roamed around in the wilderness for 40 years until they were qualified now to enter the promised land. ஆனால் அவர்கள் அந்த வனாந்தர பயணத்தில் 40 வருஷம் சுற்றி திரிந்தார்கள். அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு தகுதியாவதற்கு. So like the wilderness journey for the Israelites were like a qualification journey. They had to qualify for entering their own inheritance. அந்த வனாந்தர பயணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைவதற்கான தகுதியாக இருக்கிறது, தகுதி பயணமாக இருக்கிறது. Now I want to compare it in our life today. இன்றைக்கு நான் அதை நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க How is விரும்புகிறேன். our Christian journey? எப்படி நம்மளுடைய கிறிஸ்தவ பயணம் இருக்கிறது? The Lord has a promised land, an inheritance for us through Christ Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தேவன் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் வைத்திருக்கிறார். The only thing that the Lord looks for is, do we qualify for that inheritance? தேவன் பார்க்கிற ஒரே காரியம் என்னவென்றால் நாம் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியா இருக்கிறோம். Just like how the Israelites through Abraham had the promised land as an inheritance for them. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் மூலமாக அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கிடைத்ததோ, For us also, every promises of God is a yes and amen in Christ Jesus. நமக்கும் அதே போலதான் தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள். The Lord always constantly measures us. தேவன் தொடர்ச்சியாக நம்மை அளவிட்டு கொண்டிருக்கிறார். He constantly measures you and me. அவர் உங்களையும் என்னையும் தொடர்ச்சியாக அவர் அளந்து கொண்டிருக்கிறார். It doesn't look so good. It doesn't sound so good. No, the Lord always measures you and me. Sometimes you think, why do you measure? Leave me alone. I'll try to be good. That's it. இதை நம்ம கேட்கும் பொழுது இது நமக்கு அவ்வளவு நல்லா இல்ல. தேவன் எப்பொழுதும் நம்ம தொடர்ச்சியாக நம்மை அளவிட்டு கொண்டு இருக்கிறார் என்று, என்னை சும்மா விடுங்க, எதுக்காக அளந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாம் The நினைக்கிறோம். Lord constantly measures us தேவன் தொடர்ச்சியாக நம்மை அளந்து கொண்டிருக்கிறார். so that He can know how much He can trust us. அப்பொழுது அவருக்கு தெரியும் எவ்வளவு தூரம் அவர் நம்மை நம்ப முடியும் என்று. Now we can ask a question. Why, Lord, you want to measure constantly to see how much you can trust me? Why? நம்மை பற்றி தேவனிடத்துல கேட்கலாம், ஏன் தேவனே நீங்க தொடர்ச்சியாக என்னை அளவிட வேண்டும், எவ்வளவு தூரம் நீங்கள் என்னை நம்புகிறீர்கள் என்பதற்காக ஏன்? The Lord constantly measures you and me so that He can know how much He can trust me. How much He can trust me. தேவன் நம்மை தொடர்ச்சியாக அளவிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு தெரியும் எவ்வளவு தூரம் நம்மை அவர் நம்ப முடியும் என்று. So that now He can measure how much He can entrust to me. அப்பொழுது அவர் எவ்வளவு நமக்கு ஒப்பு கொடுக்க முடியும் என்று அவர் அளவிட முடியும். The Lord is measuring each one of us as how much He can trust me or trust us, so that He can now measure how much He can entrust to me also. அவர் தொடர்ச்சியாக நம்மை அளவிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் எவ்வளவு தூரம் அவர் நம்மை நம்ப முடியும் என்று அவர் பார்க்கிறார். அதன் மூலமாக எவ்வளவு தூரம் அவர் நமக்கு ஒப்பு கொடுக்க முடியும் என்று பார்க்கிறார். Because the Lord and His kingdom, everything has been planned to be done, reached. Every kingdom work through Lord Jesus Christ is planned to be done through you and me, His very children.
எல்லா தேவனுடைய ராஜ்யத்தின் ஒவ்வொரு கிரியைகளுமே அவருடைய பிள்ளைகளான உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் தான் எல்லாமே செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது That is his plan. It cannot change. அது அவருடைய திட்டம், அதை மாற்ற முடியாது. His children, his people, his disciples are the one who's going to bring the kingdom of God to earth. அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய சீஷர்கள் தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும். His people are the one who's going to bring the love of God to the earth. அவருடைய ஜனங்கள் தான் தேவனுடைய அன்பை இந்த பூமிக்கு கொண்டு வருவார்கள். The Lord loves you, okay? தேவன் உங்களை நேசிக்கிறார். But if a God's child doesn't love you, how will you feel? Do you feel God's love? No. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களை நேசிக்கவில்லை என்றால் எப்படி நீங்கள் விரும்புவீர்கள், நீங்கள் நினைப்பீர்கள்? உங்களுக்கு தேவனுடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்க முடியுமா? Can anyone know Jesus unless one of his child goes and says about Jesus to someone? அவருடைய பிள்ளையான ஒருவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி யாரோ ஒருவரிடம் அவர் போய் சொல்லவில்லை என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய முடியுமா? The Lord can reveal himself to anyone. தேவன் அவரை யாருக்கு வேண்டுமானாலும் அவர் வெளிப்படுத்த முடியும். But the way he chose to reveal is through you and me. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற முறை என்னவென்றால் உங்களின் மூலமாகவும் என் மூலமாகவும் தான் அவர் வெளிப்படுத்த He விரும்புகிறார். said to his disciples in the Great Commission, saying, "Go therefore and make disciples of all nations." That was a commission given to his disciples so that the kingdom of God can expand in this earth. அவர் அவருடைய சீஷர்களிடம், இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களிடம் அவர் கொடுத்த பிரதான கட்டளை, தேசம் எங்கும் போய் நீங்கள் சீஷத்துவம் பண்ணுங்கள் என்று சொன்னார். So the Lord wants to measure how much he can trust me so that now he can measure how much he can put under my care. இப்பொழுது தேவன் நம்மை அவர் அளந்து பார்க்கிறார், எவ்வளவு தூரம் நம்மை நம்ப முடியும் என்று, அப்பொழுது எவ்வளவு தூரம் நமக்கு அவர் ஒப்பு கொடுக்க முடியும் என்று. The Lord spoke to his disciples in parables. தேவன் அவருடைய சீஷர்களிடம் உவமையில் பேசினார். And he spoke many times about about the master entrusting whatever he has to the servants. அவர் நிறைய தடவை அவர் எஜமானன் அவருடைய ஊழியக்காரர்களிடம் எவ்வளவு தூரம் ஒப்பு கொடுக்க முடியும் என்பதை குறித்து அவர் பேசினார். One of the very common one is, it's called the parable of the talents. மிகவும் பொதுவான ஒன்று தாளந்தின் உவமை. In Matthew chapter 25 you can see that the master wanted to travel to a very far off country, so he gave talents to his servants. இங்கே அந்த மத்தேயு 25 நான் பார்க்கிறோம், எஜமானன் அவர் மிகவும் தூர தேசத்திற்கு அவர் பயணம் செய்ய போகிறார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்களிடம் அவர் அந்த தாளந்துகளை கொடுக்க விரும்புகிறார். In Matthew chapter 25 and verse 14 he says, "For the kingdom of heaven is like a man traveling to a far country, who called his own servants and delivered his goods to them." அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. So heard, the kingdom of heaven is compared to a man who is traveling to a far off country and is delivered his goods to his servants. இங்கே பரலோக ராஜ்யம் அந்த ஒரு மனிதன் தூர தேசத்துக்கு பயணமாகிறதோடு ஒப்பிடப்படுகிறது. அவனுடைய ஆஸ்திகளை அவனுடைய வேலைக்காரர்களுக்கு ஒப்பு கொடுப்பதை. And in verse 59, to one he gave 5 talents, to another 2, and to another 1, to each according to his own ability, and immediately he went on a journey. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். And one of the things to highlight here is he says he gives talents to his servants according to his own ability. இங்கே ஒரு காரியம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, அவனவனுடைய திறமைக்கு தக்க தாளந்துகளை கொடுத்தார் என்று. So the Lord is now giving entrusting his talents or his work to his people according to the ability that he has given to you. இப்பொழுது தேவன் அவருடைய தாளந்துகளை, அவருடைய வேலைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக அவர் கொடுக்கிறார். So you can see that this master is testing or he is measuring his servants of how much he can trust them. இங்கே பார்க்கிறோம், இந்த எஜமானன் அவருடைய வேலைக்காரர்களை அவர் அளந்து பார்க்கிறார், எவ்வளவு தூரம் அவர்களுக்கு நான் ஒப்பு கொடுக்க முடியும் என்று. So you can see that he gave 5 talents, 2 talents, 1 talents to 3 of them to the servants, and now he is now seeing how much he can
trust these servants. இங்கே நாம் பார்க்கிறோம் ஒருவருக்கு 5 தாலந்து, ஒருவருக்கு 2 தாலந்து, ஒருவருக்கு 1 தாலந்தை அவர் கொடுக்கிறார். அப்புறம் எவ்வளவு தூரம் இவர்களுக்கு நான் ஒப்பு கொடுக்க முடியும் என்று அவர் பார்க்கிறார். Now when he gave them 5 talents, 2 talents and 1 talent, அவர் 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்தை அவர் கொடுக்கும் பொழுது, it was not the final entrusting that happened. He was now measuring his servants to see how much I can trust them so that I can entrust them with more. இப்பொழுது அவர்களுக்கு இந்த 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்தை கொடுக்கும் பொழுது அது முடிவான அந்த ஒப்பு கொடுத்தல் அல்ல. அவர் இதை கொடுத்து அவர் பார்க்கிறார் எவ்வளவு தூரம் நான் இவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுக்க முடியும் என்று. You know, he is now seeing how much I can trust my servants so that I can entrust them with the real thing. இப்பொழுது எவ்வளவு தூரம் நான் என்னுடைய வேலைக்காரர்களை நான் நம்ப முடியும், அப்பொழுது நான் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். You know, so you can see that, but the real entrusting came in the very end. ஆனால் அந்த உண்மையான அந்த ஒப்பு கொடுத்தல் அது கடைசியில் தான் வருகிறது. You know, when the master came back, அந்த எஜமானன் திரும்பி வரும்பொழுது, the one who had 5 talents actually made 5 more, so he had 10 talents. இப்ப 5 தாலந்து கொடுத்தவன் அவன் இன்னும் 5ஆக பெருக்கி 10 வைத்திருந்தான். So the one who had 2 talents made it 4, so he had 4 talents. இப்ப 2 தாலந்துக்கு கொடுத்தவன் அவன் இன்னும் 2 அதிகமாக்கி 4 வைத்திருந்தான். And then the one who had 1 talent didn't lose that talent, but he hid that talent under, and then he came and gave that 1 talent, saying that I thought that I will be, you know, you will be angry. He thought that, you know, you would ask for it, or he was afraid that he will lose his talent, or he was busy with something else. He only gave that 1 talent back, and the Lord didn't trust him. இப்ப கடைசியாக அவன் 1 தாலந்து கொடுத்தவன் அவன் அந்த 1 தாலந்தை கொண்டு ஒண்ணுமே செய்யாம அதை மறைத்து வைத்து விட்டு எஜமானன் வந்தவுடன் அந்த 1 தாலந்தை எடுத்துக்கொண்டு போய் நான் எஜமானனிடம் அவன் பல காரணங்களை சொல்லி நான் பயந்தேன் உங்களுக்காக நான் அதை அழித்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லி அந்த 1 தாலந்தை அவன் திருப்பி கொடுத்தான். So this 5 talent, 2 talent, 1 talent was a small test. அந்த 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து அது ஒரு சின்ன பரிசோதனை. So that now after he measures how much he can trust my own servants, so that now he can entrust them with the real kingdom work, with the real kingdom of heaven things. இப்பொழுது இதன் மூலமாக அவர் என்னுடைய வேலைக்காரர்களை நான் எவ்வளவு தூரம் நான் அளவிட முடியும், எவ்வளவு தூரம் நாம் நம்ப முடியும் என்று பார்த்து அதற்கு பிறகு உண்மையான தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை அவர் ஒப்பு கொடுக்க பார்க்கிறார். Now one question that we can ask ourselves today. இன்றைக்கு ஒரு கேள்வியை நாம் நமக்கு கேட்டுக்கொள்ளலாம். Can we say within ourselves with boldness, நாம் நமக்குள்ளாக தைரியமாக நாம் சொல்ல முடியுமா, Lord, entrust to me things of your kingdom. தேவனே தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை எனக்கு ஒப்பு கொடுங்கள் என்று. Would you be able to say that with boldness today? இன்றைக்கு நீங்கள் தைரியமாக அதை சொல்ல முடியுமா? Can you sit here today when we are as Lord's children, as a very child of God, the disciple, friend of Jesus, our Lord and Savior Christ, can we say with boldness today, Lord, entrust into my hand things of your kingdom? இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக, இயேசுவினுடைய நண்பர்களாக, அவருடைய சீஷர்களாக நாம் தைரியமாக தேவனே தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை எனக்கு ஒப்பு கொடுங்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? Because that is why the Lord is measuring each one of us to see how much he can entrust of his kingdom to us. அதனால் தான் தேவன் ஒவ்வொருவரையும் அவர் அளவிட்டு பார்க்கிறார், அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை எவ்வளவு தூரம் நமக்கு ஒப்பு கொடுக்க முடியும் என்று. Now that's why I'm just saying we need to have a readiness within us to actually even to say yes, or to even look unto the Lord and say, yes, Lord, I am ready. You need to be prepared within you, or you need to prepare yourself for this journey. அதனால்தான் நான் சொன்னேன், நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் தேவனிடத்தில் ஆம் என்று சொல்லுவதற்கும் இந்த பயணத்தில் நாம் தேவனோடு கடந்து செல்வதற்கும். You can see here the 2 of them, the one with the 5 talents, they were given the 5 talents and the 2 talents. They were the one the Lord trusted because they were diligent enough in the talents that was given. So the Lord was able to trust them. இப்பொழுது இங்கே பார்க்கிறோம், அந்த 5 தாலந்து கொடுத்தவனையும் 2 தாலந்து கொடுத்தவனையும் தான் தேவன் இந்த இடத்தில் அவர் நம்புகிறார், நம்பிக்கை வைக்கிறார். In verse 21 he says, his Lord said to him, well done, good and faithful servant. You are faithful over a few things. I will make you ruler over many things. Enter into the joy of your Lord.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். In the same, in verse 23, he is saying to the one with the 2 talents who made another two talents, he says, his Lord said to him, well done, good and faithful servant. You have been faithful over a few things. I will make you ruler over many things. Enter into the joy of your Lord. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். So here you can see that the Lord is now entrusting his kingdom work to these two, the one with the 5 talents and the 2 talents. இங்கே நான் பார்க்கிறோம், தேவன் அந்த 5 தாலந்து கொடுத்தவனையும் 2 தாலந்து கொடுத்தவனையும் அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை ஒப்படைப்பதற்கு அவர் நம்புகிறார். He is saying to them, you are faithful over a few things. அவர் சொல்லுகிறார், நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தீர்கள். I thought the one who had 5 talents, when he made another 5 talents, he would have been faithful in all things. நான் நினைத்தேன் 5 தாலந்து கொடுத்தவன் இன்னொரு 5 தாலந்தை அவன் பண்ணினான், அவன் எல்லா காரியத்திலையும் அவன் விசுவாசமாய் He had 100% success. அது 100% அவனுக்கு வெற்றி. I thought like that. நான் அந்த மாதிரியாக நினைத்தேன். But the Lord says, you have been faithful in few things. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய். I can now measure how much I can trust you. You are trustworthy. So now enter into my joy. Now enter into my kingdom work, because I'm going to entrust you with many big things, because I trust you. இப்பொழுது நான் உன்னை நம்புகிறேன், இப்பொழுது நான் உன்னை அளவிட முடியும், எவ்வளவு நான் உனக்கு ஒப்பு கொடுக்க முடியும் என்று நீ என்னுடைய ராஜ்யத்தின் காரியத்திலும் என்னுடைய சந்தோஷத்திலும் நீ பிரவேசி என்று சொல்கிறார். So you can see here that he is saying, enter into my joy. That's what he says. இங்கே அவர் சொல்லுகிறார், என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று. Enter into the joy of your Lord. உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. So today the Lord wants us to enter into his joy. இன்றைக்கு தேவன் அவருடைய சந்தோஷத்துக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Now many of them might not be joyful. பல பேர் நாம் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கலாம். You might be finding your joy in every other things in this world. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களில் நம்முடைய சந்தோஷத்தை நாம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கலாம். But the Lord wants us to enter into his joy. ஆனால் தேவன் அவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க விரும்புகிறார். The kingdom of God is righteousness, peace and joy in the Holy Spirit. தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. Now the first point that I wanted to put is how much the Lord can trust you. முதல் குறிப்பு நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், எவ்வளவு தூரம் தேவன் உங்களை நம்ப முடியும். How much the Lord can entrust to you. தேவன் எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். Now how much the Lord can trust you or how much the Lord can entrust you depends on how much you can trust the Lord. இப்பொழுது தேவன் உங்களை எவ்வளவு தூரம் நம்ப முடியும், தேவன் உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒப்பு கொடுக்க முடியும் என்பது நீங்கள் எவ்வளவு தூரம் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. How much you trust the Lord and how much of yourself you can entrust to the Lord is the first step in our life. நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தூரம் தேவனை நம்ப முடியும், எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் முதல் படியாக இருக்கிறது. When we start trusting our Lord Jesus, நாம் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது our journey starts. நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. Our journey with the Lord starts. தேவனோடு கூட நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. The trusting and entrusting journey with our Lord starts. நாம் தேவனை நம்புவதும் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்பதும் அந்த பயணம் ஆரம்பிக்கிறது. See, when our journey with the Lord starts, நாம் தேவனோடு கூட நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கும் பொழுது, just like the master giving 5 talent, 2 talent and 1 talent to his servants. எப்படி எஜமானன் 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்தை அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தாரோ அதே போல. I think from that 5 talent making another 5 talent was not that a difficult task. I think I'm just assuming. Okay, நான் நினைக்கிறேன், நான் யூகிக்கிறேன், நான் நினைக்கிறேன் அந்த 5 தாலந்து இன்னொரு 5 தாலந்தாக பெருக்குவது அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை இல்லை என்று. You know, or 2 talents to another 2 talents may not have been a big job or like
I think so. I'm just saying, நான் நினைக்கிறேன் அந்த 2 தாளந்த இன்னொரு 2 தாளந்தாக 4ஆக மாற்றுவது வந்து அவ்வளவு பெரிய காரியம் கஷ்டமான காரியமாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். See, our journey with the Lord starts with some very simple obedience. நம் தேவனோடு கூட நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கிறது மிகவும் ஒரு ஒரு கீழ்ப்படிதலோடு கூட. A very simple obedience, not great big obedience. Our journey with the Lord starts with simple obedience. நம்மளுடைய பயணம் தேவனோடு கூட ஆரம்பிக்கிறது நாம் வந்து அவருக்கு கீழ்ப்படிகிறதன் மூலமாக. When we are seeking the Lord's words, நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தேடும் பொழுது, when we are seeking the Lord's presence, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் தேடும் பொழுது, I can say a day to day meditating on the Lord's word because I want to know the Lord more. ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய வசனத்தை நான் தியானிக்கிறேன், நான் தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று. The day to day I spend time communing with the Lord through prayer. ஜெபத்தின் மூலமாக நான் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நான் தொடர்பு கொள்கிறேன். I submit myself obediently to small things in serving the Lord. சிறிய சிறிய காரியங்களில் தேவனுக்கு ஊழியம் செய்வதில் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். So you can it starts with simple obedience. இந்த மாதிரியாக சிறிய சிறிய கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் ஆரம்பிக்கலாம். I believe that 5 talent, 2 talent and 1 talent was like that. நான் நம்புகிறேன் அந்த 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்தும் அந்த மாதிரி தான் என்று. It was a testing of simple things of that servant. அது அந்த வேலைக்கு அந்த ஊழியக்காரர்களின் சிறிய காரியங்களை குறித்து சோதிக்கிற காரியமாக இருக்கிறது. See, when we start our journey with the Lord, some simple obedience will bring big breakthroughs. நம்மளுடைய பயணத்தை நாம் தேவனோடு கூட ஆரம்பிக்கும் பொழுது சிறிய சிறிய அந்த கீழ்ப்படிதல் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், எழுப்புதலை கொண்டு வரும். But you can see that as we grow in the Lord, நாம் தேவனிடத்தில் நாம் வளரும் பொழுது the time between the promise that the Lord gives and the fulfillment of that might increase. அப்பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நேரமும் அது அதிகரிக்கலாம். See, I've heard or I've experienced in my life as well when I gave my life to the Lord, and then when I am going and reading a word, someone preached or I'm going and reading a word, I read 5 verses, suddenly I go outside or I go and speak to someone, I find some big favor, I find some big unimaginable things happening, miracles happening. I thought this won't happen, and I'm seeing that the Lord has done it according to his word. So breakthroughs are happening through simple obedience. நான் வந்து இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இதை வந்து அனுபவித்திருக்கிறேன். நான் வந்து தேவனை ஏற்றுக்கொண்ட நாட்களில் நான் வந்து அந்த வேத வாக்கியங்களை 5 வசனங்கள் 6 வசனங்களை படித்துவிட்டு நான் வெளியே போகும் பொழுது எனக்கு மற்றவர்களிடமிருந்து தயவு கிடைக்கிறது, பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. அப்பொழுது நான் பார்க்கிறேன், இது சின்ன சின்ன இந்த கீழ்ப்படிதலின் மூலமாக ஒரு பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறதே என்று. But as we grow in the Lord, ஆனால் நாம் தேவனிடத்தில் வளரும் பொழுது, as we come to know the Lord more, நாம் தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும் பொழுது, the Lord gives a promise, தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். But the fulfillment sometimes is taking time. ஆனால் சில நேரங்களில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது நேரம் எடுக்கலாம். It is the time is increasing. Sometimes as you grow more and more, the time is increasing also more and more. நாம் இன்னும் தேவனிடத்தில் அதிகமாக வளரும் பொழுது அந்த நேரமும் அதிகமாக அதிகரிக்கிறதாக இருக்கும். I just start thinking, I'm not like my olden days how I was. I think I'm not reading properly. I think like that and all. But it is not. It is actually the Lord is now measuring how much he can trust me. அப்பொழுது நான் நினைக்கிறேன், அந்த நாட்கள்ல மாதிரி நான் நல்லா படிக்கலையோ, நான் நல்லா வந்து வசனங்களை தியானிக்கலையோ, அதனாலதான் நடக்கிறதோ என்று. ஆனால் அப்படி அல்ல, தேவன் நம்மை அளந்து பார்க்கிறார் எவ்வளவு தூரம் நமக்கு ஒப்பு கொடுக்க முடியும் என்று. As the time of the fulfillment of the promise that is given to us increases, then there is also a measure of our trust. Lord is measuring our trust. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு அந்த நேரம் அதிகரிக்கும் பொழுது அந்த நேரத்தில் தேவன் நம்முடைய நம்பிக்கையை அவர் அளந்து பார்க்கிறார். Will we switch our trust on someone else or some other things? அப்பொழுது நாம் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை வேறு காரியத்திலேயோ வேறு நபரிடையமோ நாம் மாற்றும் பொழுது, are we switching our trust and putting our own plans and thoughts? இல்லை, நான் நம்மளுடைய நம்பிக்கையை நாம் மாற்றுகிறோமா, இல்லை நம்மளுடைய சொந்த திட்டங்களை போடுகிறோமா? Impatience starts creeping in.
அந்த பொறுமையின்மை உள்ளே வர ஆரம்பிக்கிறது. Now with trust and entrust, mistrust starts coming in. அந்த நம்பிக்கை ஒப்பு கொடுத்தலுக்கு பதிலாக நம்பிக்கையின்மை உள்ளே வருகிறது. You know, so it is very important to understand that the Lord is now measuring how much he can trust you in. மிகவும் முக்கியமானது என்னவென்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை அளந்து பார்க்கிறார், எவ்வளவு தூரம் நம்மை நம்ப முடியும் என்று. In the parable of the talent, அந்த தாலந்தின் உவமையில், when the person who got 5 talent, 2 talent, 1 talent, அந்த 5 தாலந்து கிடைத்தவர்கள், 2 தாலந்து கிடைத்தவர்கள், 1 தாலந்து கிடைத்தவர், that trust phase took a long time. அந்த நம்பிக்கை நேரம் நிறைய நேரம் எடுத்தது. It was not like this short. அது இப்படியாக நடக்கவில்லை. You know, it says that the master went to a far off country. அங்கே சொல்லப்படுகிறது எஜமானன் தூர தேசத்துக்கு போனார் என்று. And then he says in verse 19, after a long time the lord of those servants came and settled account with them. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். So you can see that enough time has been given to all the servants so that they can now adjust things, so that now the Lord can trust them. Enough time has been given. இப்பொழுது அந்த வேலைக்காரர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அந்த காரியங்களை செய்ய முடியும் என்று. See, when the Lord wants to measure how much he can trust you and me, he is not in a rush. தேவன் நம்மை எவ்வளவு தூரம் அவரை நம்ப முடியும் என்று அவர் அளந்து பார்க்கும் பொழுது அவர் அவசரமாக அதை செய்யவில்லை. He gives us enough times. அவர் நமக்கு போதுமான நேரம் கொடுக்கிறார். He gives us enough chance. நமக்கு போதுமான வாய்ப்புகளை கொடுக்கிறார். He is patient with us. அவர் நம்மோடு பொறுமையாக இருக்கிறார். So that we submit to the Lord in simple acts of obedience. அப்பொழுது நாம் நம்ம இந்த கீழ்ப்படிகிறது என்கிற அந்த சிறிய செயலால் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க முடியும். So you can see here of how much the Lord can trust you and how much you desire the Lord to entrust his kingdom work to you is something that you need to make a decision before you go into the new year. நாம் இந்த புதிய வருடத்திற்குள் போவதற்கு முன்பாக எவ்வளவு தூரம் தேவன் நம்மை நம்புகிறார், எவ்வளவு தூரம் நான் தேவனுடைய ராஜ்யத்தை எனக்கு ஒப்பு கொடுக்க நான் விரும்புகிறேன் என்பதை நாம் புதிய வருடத்திற்கு போவதற்கு முன்பாக நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். This readiness needs to be in us. இந்த ஆயத்தம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். And then you can see that his thoughts are much higher than my thoughts, his ways are much higher than my ways. அப்பொழுது நாம் பார்க்கலாம் அவருடைய நினைவுகள் நம்மளுடைய நினைவுகளை காட்டிலும் மேலானது, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை காட்டிலும் மேலானது என்று. So we need to sort it. நாம் அதை சரி பண்ண வேண்டும். And I believe this is something that needs to ring in your heart and mind as we step into this new year, so that now you can enter the joy of your Lord. நான் விசுவாசிக்கிறேன், நான் இந்த புதிய வருடத்துக்குள் நாம் நுழையும் பொழுது இந்த காரியம் நமக்குள்ளாக நம்மளுடைய மனதில் நம்மளுடைய இதயத்தில் இருக்க வேண்டும் என்று. அப்பொழுது நாம் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க முடியும். Because it is so important that we need to learn to live in God's presence. நமக்கு மிகவும் முக்கியமானது தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Because we are all Christians, we might just assume that we are living in God's presence. நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால நாம் யூகித்துக் கொள்ள முடியாது நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் இருக்கிறோம் என்று. We are in God's presence. நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். Or we cannot just think that the Lord is everywhere, so I am in Lord's presence. You cannot think like that. தேவன் எங்கும் இருக்கிறார், நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்று நாம் நினைக்க முடியாது. A classical example was the Israelites. சரியான உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்கள். The Lord's presence was with the Israelites always. தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களோடு எப்பொழுதுமே இருந்தது. As a pillar of fire and the pillar of cloud all throughout the wilderness, the Lord's presence was with them. மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு எப்பவும் இருந்தது. There was not even a single minute or a single day where the Lord's presence was not with the Israelites. அதுல ஒரு நாளோ ஒரு நிமிடம் கூட தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இல்லாமல் இல்லை. So the Israelites can always with assurance say that the Lord's presence was with them. இஸ்ரவேல் ஜனங்கள் நிச்சயமாக அவர்கள் சொல்ல முடியும் தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது என்று. But ஆனால் can you look at the Israelites and think that
they were always living in God's presence? ஆனால் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? The Lord's presence was with them, தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு but இருந்தது. they were not living in God's presence. ஆனால் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் This வாழவில்லை. difference you and me need to understand. இந்த வித்தியாசத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள We வேண்டும். cannot just cheat out in our own every life thinking that I am living, God's presence is with me. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது என்று நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ள முடியாது. But one question we need to ask ourselves is, am I living in God's presence? ஒரு கேள்வி நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வாழ்கிறேனா? When the Israelites murmured for bread and water, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பத்துக்காகவும் தண்ணீருக்காகவும் அவர்கள் முணுமுணுத்த பொழுது, when the Israelites forfeited the Lord God of Abraham and started making idols and gold calves, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆபிரகாமின் தேவனை அவர்கள் புறக்கணித்து விட்டு அவர்களுக்கு சொந்தமாக சிலைகளை உருவாக்கி கொண்ட பொழுது, when the Israelites were now in the edge of the promised land and they went to spy the promised land and came back with bad report, அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் பக்கத்தில் இருந்து கொண்டு அவர்கள் அதை வேவு பார்க்க போகும் பொழுது அது கெட்ட ஒரு ரிப்போர்ட்டோடு அவர்கள் வந்தார்கள். All these happened. இது எல்லாம் நடந்தது. The pillar of fire and the pillar of cloud was there. மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களோடு இருந்தது. God's presence was with them. தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது. As a child of God, God's presence is with you. தேவனுடைய பிள்ளையாக உங்களோடு கூட தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. Now what was wrong with the Israelites? இஸ்ரவேல் ஜனங்களிடம் என்ன தவறு இருந்தது? They were not aware of God's presence with them and they were not living in God's presence which was with them in them. தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்குள் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் தேவனுடைய பிரசன்னத்தில் அவர்களுக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் அவர்கள் வாழவில்லை. So it is very important for us, whatever it is, when you enter into the new year, நமக்கு இது மிகவும் முக்கியமானது. என்னவா இருந்தாலும் சரி, நாம் புதிய வருடத்துக்குள் நுழையும் பொழுது this change we should be ready for this change, that I want to live in God's presence. நான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வாழ விரும்புகிறேன் என்கிற மாற்றத்தில் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். I want to live in God's presence. I know your presence is there, but I want to be aware of your presence and I want to live in your presence. தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் உங்களுடைய பிரசன்னத்தை தெரிந்து கொண்டு உங்களுடைய பிரசன்னத்தில் நான் வாழ விரும்புகிறேன். Because when the Israelites were going to enter the promised land, இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைய போகும் பொழுது, there was no pillar of fire and cloud that disappeared. From the day they entered the promised land, no pillar of fire, no pillar of cloud like in the wilderness. வனாந்தரத்தில் இருந்தது போல மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைந்தவுடன் இல்லை. But the presence of the Lord was with them. They built an altar, they built the tabernacle, it was there with them. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது. அவர்கள் பலிபீடத்தை கட்டினார்கள், அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டினார்கள். Now how can we compare it with us today? இன்றைக்கு நம்மோடு கூட எப்படி நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும்? We are all in the promised land. நாம் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருக்கிறோம். We are all in this promised land and the Lord's inheritance, his promise is there for us. நாம் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம் நம்மோடு இருக்கிறது. Are we aware of the Lord's presence with us? நம்மோடு இருக்கிற அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாம் தெரிந்து கொள்கிறோமா? We know Jesus. நமக்கு இயேசுவை தெரியும். We know God the Father. நமக்கு பிதாவை தெரியும். The most important person whom Jesus has entrusted all of his words, all of his presence is the Holy Spirit. இயேசு கிறிஸ்து மிகவும் அதிகமாக நம்பிக்கை வைத்து ஒப்பு கொடுத்த அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். I will go and I will send another helper. நான் போய் உங்களுக்கு இன்னொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். The one whom I entrust everything, the one whom the Father entrusts everything is the Holy Spirit. நான் ஒப்பு கொடுக்கிற எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறதும் பிதாவானவர் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறதும் பரிசுத்த ஆவியானவரிடம். And he says that the Holy Spirit, when you submit your life to the Lord, the Holy Spirit comes in you. நீங்கள் தேவனிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருகிறார். So a very radical, a very changed
approach towards the very Spirit of God is important in our life. நம்மளுடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய ஆவியானவரிடம் நாம வந்து ஒரு மிகவும் அந்த ஒரு மாற்றத்தை நாம் பார்ப்பது மிகவும் முக்கியமானது நம்மளுடைய வாழ்க்கையில. Don't try to live in the promised land as you lived in the wilderness. நீங்கள் வனாந்தரத்தில் எப்படி வாழ்ந்தீர்களோ அதே போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாழ முயற்சி செய்யாதீர்கள். See, when we the first time heard about the Lord, we would have heard in a way whoever explained based on denomination, based on whatever background. That is how we understood the Lord. நாம் வந்து தேவனை முதலாக யாரெல்லாம் அவர்களுடைய டினாமினேஷன் படி அவர்களுடைய பகுதிகளின் படி எப்படி அவர்கள் சொன்னார்களோ அப்படிதான் நாம் தேவனை புரிந்து கொள்கிறோம். But when you enter the promised land, you cannot live by what you heard at that time, but you are now to go in and see who your Lord is. ஆனால் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைந்தவுடன் நீங்கள் முன்பு என்ன கேட்டீர்களோ அதன்படி நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் போய் உங்களுடைய தேவன் யார் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Everyone, irrespective, when you accepted the Lord Jesus Christ, whichever denomination, wherever you were, they would have given you a picture of the third person, the most important person, the Holy Spirit. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த டினாமினேஷன்ல இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் அந்த மூன்றாவது நபரான பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு கதை உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள், ஒரு காரியம். And sometimes we might be living even today based on what we heard about the most important person, the Holy Spirit, or what we heard, on those days. அந்த நாட்கள்ல நாம் அந்த மிகவும் முக்கியமான நபரான பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அந்த நாட்கள்ல என்ன கேட்டோமோ அதிலேயே நான் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். When the Israelites were to enter the promised land, one of the command that was given to Joshua was, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நுழையும் பொழுது ஒரு கட்டளை யோசுவாவுக்கு கொடுத்தது. Do not turn left or right from the law which you are to observe, meditate on it day and night, he says. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தில் இருந்து நீங்கள் வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்பாதீர்கள், இரவும் பகலும் அந்த வார்த்தையை தியானியுங்கள் என்று. Now it was not like the wilderness. In the promised land, they were to meditate on the Lord's word because the Lord was going to reveal himself in a very special way in the promised land. அது வனாந்தரத்தில் வாழ்ந்தது போல அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்கள் அந்த வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். So in this time it is very important for us to know who your Lord is from the very word of God first hand. முதலாவதாக நம்மளுடைய தேவன் யார் என்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். When the youths all did this program, I was always saying to them, Father Edwin only was like, கஷ்டப்பட்டு நிறைய பண்ணார். You all would have heard about the video, you would have seen. In that I was saying to them, it should be first hand, it should be Jesus speaking first hand. They should hear the Lord Jesus first hand. So that is what I'm saying. You need to know the Lord first hand. இப்ப இந்த யூத்ஸ் வந்து அவங்க அந்த அன்னைக்கு செஞ்சப்ப கூட அவங்க எட்வின் வந்து அந்த வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல எப்பவும் அதுல வந்து முதலாவதாக இயேசு பேசுவதை முதலில் இயேசுவிடம் இருந்து கேட்க வேண்டும் என்று, அதுதான் நாம் அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். So we need to know the Lord first hand. நாம் தேவனை முதலில் அவருடைய வார்த்தையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். Not I thought, they told, this church told, this church told, that pastor told, this lady told. Don't. First hand we need to know the Lord. நான் நினைத்தேன் அந்த பாஸ்டர் இப்படி சொன்னாங்க, இந்த பாஸ்டர் இப்படி சொன்னாங்க, இந்த சர்ச்ல இப்படி சொன்னாங்க, அந்த சர்ச்ல இப்படி சொன்னாங்க. அப்படி இல்ல, முதலாவதாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Because the word of the Lord is so specific about the Holy Spirit. ஏனெனில் தேவனுடைய வார்த்தை மிகவும் குறிப்பாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லி இருக்கிறது. It says very specifically, do not blaspheme, against the Holy Spirit. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நீங்கள் பழி சொல்லாதீர்கள், அவதூறு சொல்லாதீர்கள். Do not grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். Do not quench the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதீர்கள். It is very important for us to now understand this very person of the Holy Spirit.
நமக்கு இந்த நபரான பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்வது மிகவும் Because முக்கியமானது. everything of Jesus, his words, his very presence, his power, his witnessing, everything has been entrusted to this third person, the very Holy Spirit. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து எல்லாமே இந்த ஒரு நபரான பரிசுத்த ஆவியானவரிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. This is your chance to get ready. இது உங்களுக்கு நீங்கள் ஆயத்தமாவதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக இருக்கிறது. Can the Lord measure your trust? தேவன் உங்களுடைய நம்பிக்கையை அளந்து பார்க்க முடியுமா? Can the Lord measure how much he can entrust of his kingdom to you? தேவன் அவருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க முடியும் என்று அவர் அளந்து பார்க்க முடியுமா? Do you choose to live in God's presence? நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ தேர்ந்தெடுக்கிறீர்களா? Do you want to give importance to the Holy Spirit in your life? Know who that very Spirit of God is? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறீர்களா? அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று தெரிந்து கொள்ள Do you want விரும்புகிறீர்களா? to know what the Holy Spirit offers in your life? உங்களுடைய வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னவெல்லாம் கொடுக்கிறார் என்று தெரிந்து கொள்ள I put விரும்புகிறீர்களா? this challenge through for us to get ready for this new year. இந்த புதிய வருடத்திற்கு நாம் ஆயத்தமாவதற்கு நான் இதையெல்லாம் உங்களுக்கு சவாலாக வைக்கிறேன். Let's all stand to our feet today and submit to the Lord. நாம் எல்லோரும் எழுந்து நின்று தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். We just submit to the Lord and surrender and say, Lord, I am yours. Lord, I just want to submit everything that is within me to you. My life, I want to surrender to you, Lord Jesus. I want to surrender my plans, my thoughts, everything I am to you, Lord. I want you to measure how much you can trust me. Lord, I want you to measure how much you can entrust to me. Lord, I want you to fill me with the very presence, the power, the counseling, the advice, the guidance of the Holy Spirit. Lord, you are the Lord who overlooks the times what we have done in times of ignorance. But today, Lord, we come to you in repentance, knowing that repentance is the door, the entry point into your kingdom, Lord. So today we want to step into your plans. We want to step into your kingdom. We want to step in as your children, as ministers of the gospel, as your servants, so that you can entrust, Lord, what you want to do through us. Lord, we want to enter your joy today, Lord. We know, Lord, that your joy is our joy. The joy that we seek doesn't last, but we want to enter into your joy that lasts. We want to enter the joy that is there in your kingdom, that we can experience, we can walk in this earth. Lord, we just want to put a stop to everything else that tries to bring joy and peace, but can leave or goes at any time. Thank you, Jesus, that your word says that I give you peace. It is not like the peace that the world gives. And we just want to thank you, Lord, that we as your children can make ourselves ready so that, Lord, we can enter into your joy. So today we want to, Lord, come to you in the right posture, submitting to you our body, our very mind, our very spirit, everything within me to you. Let the past be past. We don't take the past into the future. Lord, we want to learn from the past, but we want to walk in your promise into the future. Bless and strengthen. In Jesus' name we pray. Amen.